வணக்கம். சிவன் பற்றி ஒரு விளக்கம் நம்மளோட கிருபானந்த வாரியார் கொடுத்திருந்தார். ரொம்ப பிடிச்சிருந்து, அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இவங்க 4 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நெருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெருப்பு தான் சிவன். அந்த நெருப்பில் வர சூடு, உஷ்ணம் பார்வதி. அதில் வர நிறம் விநாயகர். அதில் வர ஒளி, லைட் இருக்குல்ல, அவர் முருகர் அப்படின்னு பதிவு பண்ணுறார். இன்னும் விளக்கம் கொடுக்குறார். ஒரு புத்தகம் எடுத்துக்கினா புத்தகம் என்பது சிவன், நீளம் பார்வதி, அகலம் விநாயகன், அதில் இருக்க வெயிட், அதோட வெயிட் முருகர். இன்னும் விளக்கம் கொடுக்குறார். ரோஜா பூ, ரோஜா என்பது சிவன், அந்த ரோஜாவோட வடிவம் என்பது பார்வதி, அதோட நிறம் என்பது விநாயகன், அதோட வாசனை என்பது முருகர். இவ்வளோ அழகாக சொல்கிறார்ல. அதாவது எல்லா இறைவனும் ஒன்றுதான். தெய்வம் பல பல சொல்லி பகையை வளர்ப்பவன் மூடன் அப்படின்னு பதிவு பண்ணுறார் பாரதி. கடவுள் என்பது ஒருத்தன் தான். அது இந்து கடவுளில் இருக்க பல வகைமுறைகள்லையும் அதை ஒன்று சொன்னாலும் ஒன்று தான். உலகத்தில் இருக்க எல்லா இறைவனும் ஒன்று தான் சொல்ல முடியும். அது இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவனாக இருக்கலாம், இல்லைனா சீக்கியராக இருக்கலாம், ஜெயினர்களாக இருக்கலாம், எல்லாம் ஒன்று தான். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வானத்தில் ஒரு 10 சாமி உட்கார்ந்தா நல்லாவா இருக்கும்? இப்போ இறைவன் என்பது ஒருவன் தான். அதை சிவம்னு நம்ம சொல்கிறோம், அல்லான்னு ஒருத்தர் சொல்லுவார், அப்புறம் இயேசுன்னு ஒருத்தர் சொல்லுவார். ஸோ அதுக்கு இவர் அழகாக பதிவு பண்ணுறார். ராமலிங்க அடிகளாக இருக்குல்ல, விவேகானந்தரோட ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதிவு பண்ணுறாரு. தண்ணி அப்படின்றோம், வாட்டர், அது இங்கிலீஷில் வாட்டர், தமிழில் தண்ணி, தெலுங்கில் நீலு, ஹிந்தியில் பானி, ஜலம், இப்படி ஒன்று சொல்லிட்டே போகலாம். ஆனால் 10 வெரைட்டி. அது எத்தனை பேர் சொன்னாலும் தண்ணி தான். இல்லை, தாகத்தை தீர்க்கின்றது தண்ணி. அதை மாதிரி மக்கள் குறைகளை தீர்க்க உள்ளவன் இறைவன். அதுக்கு எதோனா பேர் வச்சுக்கோ. இவன் இந்நிறத்தவன் என்ன சொல்ல முடியாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ கடவுள் என்பது அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி நம்ம வணங்குறோம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே இறைவன் உனக்கு அருள் செய்வான்றாங்க பெரியவங்களாம். ராமர் இருக்கார், பரதர் இருக்கார். ராமாயணத்தில் பரதர் ராமர் வரத்துக்கு நேரம் அவர் போய் தீக்குளிக்க போகிறாரு. ஆனால் அவர் ராமரோட பாதுகையை அவரோட செப்பலை வச்சு தான் அந்த நாட்டை ஆண்டு வராரு. கடைசியில் அவர் போய் அந்த நெருப்பில் விழும்பொழுது யார் வர்றதுன்னா ஆஞ்சநேயர் சொல்கிறார், ராமர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, ஆஞ்சநேயருக்கு ஒரு பேர் இருக்குது, ராமனின் பாதுகைன்னு இருக்குது. இவர் பாதுகை வச்சு கும்பிட்டார் செருப்பை, பாதுகையே அவரை காப்பாற்றுச்சு. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.